So welcome to Civilness IAS. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம சிவில்னஸ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து நம்ம டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகிற மெயின்ஸ் அண்ட் 2027 மெயின்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்துட்டு சிவில் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு, ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு சில தயக்கம் இருக்கும். படிக்கிறதுல வந்துட்டு நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படின்ற ஒரு டவுட், செல்ஃப் டவுட் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான சொல்யூஷனை தேடி நகரணும் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸ். ஓகே, ரைட். ஸோ பொதுவாக வந்து என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேஜ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ இன்புட் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது. ஓகே, ஸோ செல்ஃபாக படிக்கிறது அல்லது ஒரு அகாடமியில் வந்து சேர்ந்து படிக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்புட் ஸ்டேஜ். ஓகே, இந்த இன்புட் அப்படின்றது எப்படி வேணுமாலும் இருக்கலாம். நீங்கள் பாருங்களேன், யூபிஎஸ்சி வந்துட்டு உங்களை எக்ஸாமுக்கு தான் உங்களை கூப்பிடுது, நேரில் வாங்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. ஓகேவா? ஃபிலிம்ஸ் வந்து எழுதிட்டு போங்க, மெயின்ஸ் வந்து எழுதிட்டு போங்க, இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. ஆனால் அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் கையிலே விட்டுருது. நீங்கள் செல்ஃபாக படிங்க, ஒர்க் பண்ணிகிட்டே கூட படிங்க, காலேஜ் இருந்துட்டு படிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து விட்டுருது. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அதாவது நீங்கள் அந்த கற்றுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோ அல்லது அகாடமியில் ப்ரிப்பேர் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில். ஸோ ஆக மொத்தம் வந்து படிக்கிற அந்த ஸ்டேஜ் அப்படின்றது இன்புட் ஸ்டேஜ். புரியுதுங்களா? அந்த இன்புட்டை வந்து அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தோம்னா பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த மூணுமே. சரிங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியும் நேரில் வரவழைக்கும், வந்து எனக்கு எழுதி கொடுத்துருப்போங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ப்ராப்பராக இருக்கணும், இன்புட்டு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவுட்புட் அப்படின்றது ப்ராப்பராக வரும். ஓகேவா? ஸோ இப்போது வர்ற டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ்னால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எழுத்து முறை, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுதி கொடுங்க, ஒரு 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 கான்செப்டை வந்து படிச்சுட்டு அதை உங்களுடைய புரிதலில் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னா என்னென்னா, டெக்னாலஜியில் வந்து எல்லாமே நம்ம கூகுளில் தேடிட்டு போயிடுறோம். சரிங்களா? கூகுளில் தேடுறோம், டைப் பண்ணுறோம், அது எல்லாமே ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. அப்படின்ற போது நம்மளுடைய வேலைகள் வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? மேனுவலாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே டெக்னாலஜி டிபெண்ட்டாக வந்து வந்துட்டோம், ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு வகையில் வந்துட்டோம். ஆனால் யூபிஎஸ்சி வந்து இன்னமும் அவங்களோட பேட்டர்ன் வந்து மாற்றிக்கல. அந்த காலத்தில் வந்து எப்போ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம்னா பிலிம்ஸ், மெயின்ஸை, இன்டர்வியூன்னு இருக்கிற அதே ஸ்டேஜ் தான் வந்து வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து தான் வந்து அந்த ஆன்சரை எதிர்பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் நாம தான் கைப்பட எழுதி கொடுக்கணும். நம்ம எனக்கு எனக்கு எது இருக்குது, ஏஐ இருக்குது, அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு கூகுள் இருக்குது, நான் அடித்து காட்டுறேன் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் வந்து என்னென்னா, ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆன்சர் தான் வேணும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா, அதான் இப்போ ஏஐலாம் வந்துருச்சுல்ல, அவங்க ஏதாவது ஒரு ரோபோட்டனால வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி தானே? ஆனால் அவங்க அப்படி பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் தாண்டி என்னதான் வந்து ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்றது வந்தாலும், நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதான் அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? அதை நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா உள்வாங்குறீங்களா? படிக்கிற படிக்கிற போது செல்ஃப் டிசிப்ளின்டாக வந்துட்டு நிறைய கண்டென்ட் சிலபஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே உங்களால் உள்வாங்க முடியுதா? அதை ப்ராப்பராக கேட்ட நேரத்தில், கேட்ட விதத்தில், கேட்ட அளவில் உங்களால் வந்து வெளிப்படுத்த முடியுதா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. சரியா? அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னா அந்த அந்த ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா கடக்க வைக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வச்சுட்டு அல்லது மெயின்ஸ் வச்சுட்டு பிலிம்ஸ் அப்படின்றதெல்லாம் வரல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4ல் 1 சூஸ் பண்ணுங்கள், உங்களோட டிசிஷன் மேக்கிங் பவர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ அது என்ன சார், ஃபிலிம்ஸில் எங்கே சார் நான் போய் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னா, அதில் தான் நீங்கள் நிறைய டிசிஷன் எடுப்பீங்க. ஃபிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதே ஒரு டிசிஷன் தான். அப்ளை பண்ணிட்டா எக்ஸாமுக்கு போகலாமா வேணாமான்றது இன்னொரு டிசிஷன். உள்ளே போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, இருக்கிற ஒரு 100 கொஷினில் எந்தெந்த கொஷின் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறது அது ஒவ்வொரு டிசிஷன்.
பண்ணுறதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு டிசிஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆஃப் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபிலிம்ஸில் வந்து எடுப்பீங்க. ஓகேவா, அதை பற்றி பின்னாடி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆன்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிலிம்ஸில் வந்து 4ல் ஒன்று சூஸ் பண்ணாலே போதும் இல்லையா? ஆனால் மெயின்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு கேள்வியை கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஐ மீன் அதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா, அப்போ அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க? எப்படியும் ஃபில் பண்ணி தான் நீங்கள் பேப்பர் எழுதுனீங்கன்னா ஃபில் ஆகும்ல. அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்கன்றது இருக்குது. சரிங்களா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் எப்படி வேணுமாலும் சொல்லலாம், பதில் சொல்லாமல் கூட இருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், சரிங்களா, நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டலாம், இல்லைன்னா விரிவாக நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இமேஜின் பண்ண முடியுதா? இந்த சேம் வே நம்ம மெயின்ஸில் வந்து ஒரு கொஷினை பார்க்குறோம் அப்படின்னா அதை ஆன்சரை வந்து நம்ம தான் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஜெனரேஷன்றது எங்கேருந்து வருது? அந்த உருவாக்குதல் அப்படின்ற அந்த திறமை வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா உங்களோட மைண்ட்லேருந்து வருது. அப்போ அந்த மைண்டை நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கணும்னா, ஏற்கனவே நீங்கள் படித்த அந்த இன்புட் இருக்கு இல்லையா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் வர்ற மேகசைனையோ அல்லது ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தமான கிரிக்கெட் சம்மந்தமான மேகசைனை படிச்சுட்டு நீங்கள் ஒன்றும் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. அது எழுதவும் முடியாது. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் எந்த விஷயத்தை உள்வாங்கியிருக்கீங்க, நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்களா அப்படின்றது மெயின்ஸில் தெரிஞ்சு போயிடும். யூ காட் த பாயிண்ட்? ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த விஷயத்த படிச்சிருக்கீங்க, உள்வாங்கியிருக்கீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அல்லது இப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னாலுமே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்கல்ல ஃபிலிம்ஸில் ஆஸ் பர் சிலபஸ்ஸு. அதை தான் அவங்க மாற்றி கேட்குறாங்க. அப்போது அதை கேட்கும்போது நீங்கள் எப்படி அதை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றதுல இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா, சினிமா வந்து ஒன்று தான். ஏதோ ஒரு மூவி எடுத்துங்களேன், அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போவீங்க, ஒரு 500 பேர் தேட்டரில் உட்காந்துருப்பாங்க, பார்ப்பீங்க. ஸோ இப்போ வெளியில் வந்துடுறீங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அந்த இருக்கிற 500 பேருமே கேட்டிங்க அப்படின்னா 500 பேர் 500 விதமாக தான் சொல்லுவாங்க. யூ காட் த பாயிண்ட்? ஓகேவா, அவ்வளோதான் லாஜிக். அப்போது இதே மாதிரி தான் சிலபஸ் வந்து ஒன்றா இருக்கலாம். ஓகேவா, அதுக்கான மெட்டீரியல் அப்படின்றது ஒன்றா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அப்படின்றது வேறு. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அப்படின்றது வேறு. நீங்கள் எதை வந்து ஹைலைட் பண்ணுறீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? சரிங்களா, இது என்ன சார் புரிஞ்சுக்கிட்டா தானே தாராளமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் அப்படின்னா புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு புரியுது சார், அவங்க சொல்கிற இங்கிலீஷில் பேசுகிறாங்க எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பேச முடியல சார் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹிந்தியெலாம் அவங்க பேசுகிறது எனக்கு புரியுது சார், ஆனால் என்னால் திருப்பி பேச முடியல அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்ச நாள் ஆகும், சரியாக போயிடும், நீ பேச ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க. புரியும், கேள்வியெல்லாம் புரியும், ஆனால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இதுக்கான இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபிலிம்ஸ் வந்து தாண்டதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. வெளியிலேயே ரொம்ப டஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது மெயின்ஸு, இன்னும் ஈஸியாக இருக்கிறது இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதோட போக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபிலிம்ஸ் வந்துட்டு எப்பயோ அதாவது எப்படின்னா ரொம்ப டஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் தாண்டிட்டு போகும்போது மெயின்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த ஒரு சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, ஒரு சப்போஸ் ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுது, சப்போஸ் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்னா மெயின்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அந்த மெயின்ஸை தாண்டி இன்டர்வியூ போகிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதை விட்டு ஐயோ மெயின்ஸ் நம்ம எப்படி எழுதுவோமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா மறுபடியும் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வருஷம் வருமா வராதெல்லாம் தெரியாது. நீ நிறைய பேர் பாருங்கள், இன்டர்வியூ வரைக்கும் போவாங்க, சப்போஸ் அந்த வருஷம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எழுதுவாங்க, ஃபிலிம்ஸ் கூட கிளியர் ஆகாது. நிறைய பேர் அவங்க சீனியர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, சில பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க, இன்டர்வியூ போக மாட்டாங்க, மறுபடியும் ஃபிலிம்ஸ் எழுதுவாங்க, ஃபிலிம்ஸே கிளியர் ஆகாமல் போயிடும். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு மெயின்ஸ் வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த எக்ஸாமுடைய அந்த டூரேஷன், ஒரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு உள்ள டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ 2027 எடுத்துக்கோமே. 2027 எடுத்துக்கிட்டோம்னா 2026 பிலிம்ஸ்க்கு 2027 பிலிம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே 2026 ஜூனில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது ஜூலை ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் வந்து ஜூன் 2026 ஆரம்பிச்சு ஜூன் 2027 வரைக்கும் 1 இயர் இருக்கும் ஃபிலிம்ஸ்க்கு. புரியுதுங்களா? ஆனால் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லேயே வந்துடும். அதிகபட்சம் ஒரு 90 நாள் 100 நாள் தான் கேப் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிலிம்ஸுக்கு வந்து நம்ம நாளில் ஒன்று டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸாமோட பேட்டர்னே பாருங்கள். ராவாக ரியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளில் ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, 1 இயர் இருக்குது. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கு வெறும் ஹார்ட்லி வந்து 3 மாதம் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் அதோடைய மார்க் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸுக்கு மார்க்கு கால்குலேட் ஆகாது. ஜஸ்ட் பாஸ் ஆஃப் ஃபெயில் அவ்வளோதான். ஆனால் மெயின்ஸ் மார்க் தான் கால்குலேட் ஆகும். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது உங்களுடைய ரேங்கையும் உங்களுடைய கேடரையும் தீர்மானிக்கக்கூடிய அந்த மெயின்ஸுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கான டைம் வந்து முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ வந்துடும். ஸோ அப்போ ரியல் எக்ஸாமினேஷன், ரியல் ஃபைட் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மெயின்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது எப்பயுமே. அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன மாதிரி தயாராகணும்? ஓகே, அதில் எந்த மாதிரியான ஸ்கில்லை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, யூபிஎஸ்சி எல்லாமே சொல்கிறாங்க. சரிங்களா? நோ அகாடமி கேன் டிஃபைன். அதை டிஃபைன் பண்ண நோ நீட் டு டிஃபைன். எல்லாமே வந்து இவங்களே சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிலிம்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப நுணுக்கமான அறிவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ், ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அதை வந்து அழகாக பேப்பரில் கொண்டு வர தெரியுதா அப்படின்றது நினைக்கிறாங்க. அது ஏன் அந்த பேப்பரில் கொண்டு வர்றதை வந்துட்டு ஒரு ஆன்சராக மட்டும் பார்க்குறாங்களா அப்படின்னா ஆன்சராக மட்டுமே பார்க்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆன்சராக மட்டும் பார்க்குறது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஆன்சராக மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன், அது ஒரு ஒரு சும்மா ஒரு ரோபோட்டை வச்சுட்டு அது இப்போ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வச்சுட்டு போயிடலாம். பட் அந்த ஆன்சர் மூலிமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டோட ஸ்டேட்டஸை தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆர்கனைசராக படிச்சிருக்கீங்களா, ஆர்கனைசராக ஒரு விஷயத்தை உள்வாங்கியிருக்கீங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல நல்லா உள்வாங்கியிருக்கீங்களா, அதை கேட்ட மாதிரி உங்களால் ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுதா அப்படின்றத பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே நிறைய டைம் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், நம்ம கிளாஸில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இது வந்து ப்ராக்கெட் டு ப்ராக்கெட் கிடையாது, ஓப்பன் ப்ராக்கெட் டு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து படிக்க முடியாது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படிக்க முடியாது. மேபி அது மற்ற ஸ்டேட்ஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வேணால் அந்த மாதிரி நானோ டெக்னாலஜியின் பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராக்கெட் டு ப்ராக்கெட் நம்ம படிப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல புரிதல் அப்படின்றது இருக்கணும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு லிங்குஸ்டிக் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? மொழி ஆளுமை அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? மொழி ஆளுமை அப்படின்னா என்னென்னா நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து நீங்கள் நினைக்கிற மொழியில் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலோ, நிறைய பேர் தமிழில் எழுதுவாங்க. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ வெளிப்படுத்தக்கூடிய திறன் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த திறன் வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிக தெளிவான மைண்டில் தான் நீங்கள் இன்புட்டை வாங்கணும். அதே மாதிரி தெளிவான மைண்டில் தான் பேப்பரில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். புரியுதா? இது எல்லாமே உங்களை ஹேபிட்டாக மாற்றுறாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி உள்ளே போயிட்டீங்க, ஒன்ஸ் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் அப்படின்றதே ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ரன்னிங் அவுட் ஆஃப் கிளாக்ன்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு, ஒரு பெரிய செக்ரட்டரி லெவல், அடிஷனல் செக்ரட்டரி லெவல், ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல், இந்த மாதிரிலாம் வந்து போகும்போது நிறைய விஷயங்களை வந்து அப்படியே பார்த்த உடனே நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி, இந்த எந்திரன் படத்தில் அந்த சிட்டி ரோபோ வந்து ஸ்கேன் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எப்போனா ஒரு ஆஃப்டர் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் ஒரு இஷ்யூவை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக உங்களோட மைண்ட் எல்லாமே திங்க் பண்ணணும். அப்படி தான் உங்களை வந்து குரூம் பண்ணுறாங்க, அப்படி தான் உங்களை பழக்கப்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு வேளை திறமை மட்டும்தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ எனக்கு டேலண்ட் மட்டும் வேணும், அதாவது எப்படின்னா குயிக்காக டிசிஷன் எடுக்கக்கூடிய டேலண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அவங்க குமுதம் ஆனந்த உடனே படிக்க வச்சு அந்த இதை செக் பண்ணிடலாம். எக்ஸாம் எழுத வச்சு குமுதம் ஆனந்த உடனே வர்ற கட்டுரையிலேருந்து 4 எக்ஸாம் கேள்வி கேட்டு உங்களுக்கு எழுத வச்சிடலாம். பட் அப்போது அந்த திறமை மட்டும் பத்தாது, அறிவு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக
பேசிக்காக இருக்கக்கூடிய என்சிஆர்டிலேருந்து படிக்க வைக்கிறாங்க. இமேஜின் பண்ண முடியுதா? ஓகேவா? ஸோ அப்போ இது மாதிரி நான் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய இருக்குது. மெயின்ஸ் அப்படின்றது ஒரு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ரொம்ப தயாராக போகணும். ஓகே, தயாராக போனால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்கில், அதில் ஒன் ஆஃப் த ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஷினை ஆர்டராக நீங்கள் படித்த, அதாவது நீங்கள் ஒரு வகையில் படிச்சிருப்பீங்க, ஒரு பரிமாணத்தில் படிச்சிருப்பீங்க, அதை கேள்வியாக கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சரியான வகையில் கொடுக்கறது, அவ்வளோதான். அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். சொல்லுது புரியுதுங்களா? ரைட். அப்போ இதில் வந்து எப்படி இருக்கும், நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்க எப்படி இருக்கும்னா, ஸோ மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி எழுதுகிற மாதிரி இருக்கும், அந்த வீக் ஃபுல்லாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எழுதுன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா, அந்த கொஷின் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் ஷீட் ரெண்டுமே சேர்த்து இன்டகிரேட்டடாக கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பிரிண்டட், அதாவது ப்ரீ பிரிண்டட்னு சொல்லுவாங்களே, ப்ரீ பாப்புலேட்டடு கொஷின் அண்ட் ஆன்சர் ஷீட் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிகினருக்கு அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லா ஈஸியாக நீங்கள் நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நம்ம படித்ததை வந்து நம்மளால் நிறைய படிக்கிறோம், அதை ஒருவேளை பேப்பரில் கொண்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் நீங்கள் அந்த 2 விஷயத்த பண்ணாலுமே ரொம்ப திருந்த செய்யணும். அதாவது ரொம்ப எப்படி எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப திருத்தமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஸோ அதனால் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்ற டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க? நோ. ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் கிளாஸ் ரூம் பர்பஸ். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது இது வந்து முழுக்கவே வந்து கிளாஸ் ரூம் டைப்பில் தான் வந்து நடக்க போகுது. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து தான் நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ கூட சொன்னேன் இல்லையா, அதாவது இன்புட்டை வந்து நீங்கள் எப்படி வேணுமாலும் எடுத்துக்கலாம். இன்புட்டை வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ரூம்லையோ அல்லது ஆன்லைன்லையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்படி யூபிஎஸ்சி வந்து உங்களை அப்படி தானே விடுது, எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு போக, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபுல்லி வந்து ஆஃப்லைன் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இன்புட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, படிக்கிறத வந்து நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கிறீங்க, பஸ்ஸில் போகும்போது ஆன்லைனில் படிக்கிறீங்க, அதெல்லாமே ஓகே, அதெல்லாமே இன்புட். சரிங்களா? அவுட்புட் அப்படின்ற போது அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு நான் மறுபடியும் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. லிட்டரலி நான் அதனால தான் ஈவன் நம்ம டெஸ்ட் எழுதுகிற பசங்களுக்கே நான் சொல்லுவேன், மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுறாங்கல்ல, மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் தமிழ் ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ்லாம் நம்மளுக்கு நடக்கும்போது பசங்கள்கிட்ட சொல்கிற கண்டிஷன் வந்து, நீங்கள் கொஷினை பார்த்த உடனே எழுத ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்காக டைம் எடுத்துக்கூடாது. கொஷினை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எழுதும் போது தான் நீங்கள் கொஷினே பார்க்கணும். நான் கொஷினை பார்த்துட்டு நான் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வந்து நான் எழுதுறேன், அல்லது வந்து டீ சாப்பிட்டு வந்து எழுதுறேன், பிரேக் போயிட்டு வந்து எழுதுறேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் கொஷினை பார்த்துட்டு எழுதுனா மட்டும்தான் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா மைண்டு வந்து பாப்புலேட் பண்ணிவிடும், மைண்டு வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். நீங்கள் டீ சாப்பிட தான் போவீங்க, ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆன்சரை வந்து ரெடி பண்ணி வச்சிரும். அப்போ நீங்கள் எழுதும்போது நான் சூப்பரான ஆன்சராக தான் இருக்கும், ஒரிஜினாலிட்டி அப்படின்றது இருக்காது. ஓகேவா? அதனால் இது வந்து ஃபுல்லி கிளாஸ் ரூம் பேசிஸ் தான். ஓகேவா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் இங்கே வந்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் வைஸ் பிளான்டு ஷெடியூல் அப்படின்னு என்னன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜிஎஸ் பேப்பர் 1 அப்படின்றது இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 1ல் இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஓகேவா, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஜியாகிரஃபி, சொசைட்டி, இப்படின்ற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அது வந்து எப்படின்றத நாங்கள் ஒரு ஷெடியூல் அப்படின்றத கொடுத்துருவோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பர்சனலைஸ்டு எவால்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, நான் அந்த பேப்பரை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அவங்களோட மைண்டாக தான் பார்ப்பேன். பேப்பர் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். ஓகே, அவங்க மைண்டில் என்ன இது வரைக்கும் படித்து வச்சுருக்காங்களோ அந்த கேரக்டர் எல்லாமே அதில் கிடச்சிரும். இவங்க வந்து சரியாக படிக்கல, அல்லது வந்துட்டு நல்லாவே படிச்சிருக்காங்க, மோர் தென் என் ஆஃப் இப்படின்ற மாதிரியே நமக்கே ஒரு ஒப்பீனியன் வந்துடும். பேப்பரை பார்த்த உடனே சொல்லிடலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க போல் அப்படின்ற மாதிரி. சொல்லுது புரியுதுங்களா? அது பேப்பரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி அந்த ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பீனியன் வந்து பயாஸ்டாக இருக்கா, பயாஸ்டானா பாரபட்சமாக இருக்கா. சில பேப்பரில் வந்து அந்த ஜெண்டர் கூட கண்டுபிடிச்சிடலாம், இவங்க வந்து மேலா ஃபீமேலாக இருப்பாங்களா அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். அது ஆமாம், அது ஒரு சில இதெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த அந்த சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, அதில் நிறைய இது இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது வரும்போது நான் காட்டி ஒரு ப்ரூஃபோட சொல்கிறேன்.
ஏன்னா நம்ம நம்பர் தான் கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு, நேம்லாம் கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா? ஏன்னா நேம் இருந்ததுன்னா கூட அந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணும்போது ஓ இவங்களா அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க யாருமே தெரியாது, ஜஸ்ட் ஒரு பேப்பராக தான் தெரியும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் யூபிஎஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு 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 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் அப்படின்றது பயாஸ்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் ஈவன் ஃப்ரண்ட் பேஜ் வந்து அவங்களுக்கு போகாது. நீங்கள் எழுதுறீங்களே, எக்ஸாம் எழுதுறீங்களே பேப்பர், அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் இதெல்லாம் இருக்காது. தனியாக ஆன்சர் ஷீட் மட்டும் தான் போகும், அதை அவங்க எவாலுவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிஎஸ் பேப்பர் வைஸாக ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் வில் பி ரிலீஸ்டு சப்சிக்வெண்ட்லி. ஓகேவா? ஸோ பர்சனலைஸ்டு எவல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபீட்பேக் அப்படின்றது இருக்கும். நீங்கள் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முதல்ல நான் கேட்பேன். நீங்கள் மெயின்ஸ்க்காக என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லிவிடுவேன். இல்லை இது வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுங்க, மற்ற பேரலாக செகண்டரியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். அது டிபெண்ட். ஆமாம், நான் தான் எவாலுவேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரைட். என்னப்பா அதுவும் தெரிஞ்சிருங்க. அதாவது எப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, எழுதுறவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கும். பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், அதே பாயிண்ட் வந்து அந்த பேப்பரோட எண்டில் வந்து வந்திருக்கும். ஆனால் எழுதுறவங்களுக்கு அது தெரியாது. திருத்தும் போது தான் நமக்கு தெரிய வரும், ஓ மறுபடியும் அந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டோமே. ஏன்னா நீங்கள் எழுத வேண்டிய அந்த முனைப்பு இனிஷியேட்டிவில் எழுதணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ இப்போ அப்போ வந்து என்னென்னா பாயிண்ட் ரிப்பீட் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை நீங்கள் சப்ஜெக்டிவாக ஒரு பேப்பரை வந்து எழுதும்போது அதை அப்ஜெக்டிவாக நாங்கள் பார்ப்போம், எப்படி தான் எழுதியிருக்கான் அப்படின்றத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்காக இருக்கானா அல்லது வந்துட்டு நல்ல கண்டென்டியஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் ஈஸியாக கணிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? இது வந்து எப்படின்னா, ஏன்னா சில பேர் பேப்பர் 1, 2, 3 இதில் மட்டும் ஏதாவது ப்ராக்டிஸ் வேணும்னு நினைப்பாங்க. இப்போ சில பேர் எத்திக்ஸில் மட்டும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம், மற்றதெல்லாம் ஐம் ஓகே வித் இட் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மந்த்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட். அப்ராக்சிமேட்டாக 100,000 தான், பிலோ 1000. ஓகே, ரைட். பிளான் பண்ணி எழுதிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 4 அதுக்கு எழுதுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அது மட்டும் எழுதி பார்த்தா போதும் அப்படின்னா அந்த மந்த்து நாங்கள் மந்த்லி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணும்போது அந்த மாதம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் இப்போ ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து கிளாஸ் ரூம் பேஸ்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டயத்துக்குள்ளே வந்து பேப்பரை வாங்குறீங்க, டக்குன்னு எழுதிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு டைம் ஸ்லாட் அப்படின்றத அலாட் பண்ணிவிடுவோம். அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே இங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிட வேண்டியதான், கிளம்பிட வேண்டியதான். இப்படி தான் இருக்கும். இது வந்து இட்ஸ் ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே வந்து ஒரு ப்ரேயர் அப்படின்றத வைப்பாங்க. ப்ரேயர் அப்படின்னா அந்த டயத்துக்கு வந்துடணும், ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் நடந்ததுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போகிற மாதிரி தான் அந்த செட்டப் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், இதே மாதிரி அமெரிக்கன்ஸ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வியட்நாமீஸ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, சென்டினல்ஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா இந்த பிஹேவியரல் பேட்டர்னை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே நம்ம இன்ஸ்டில் பண்ணுறோம். படிக்கிறதுனா இப்படி தான் படிக்கணும், ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் இப்படி தான் முடிக்கணும், அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்களேன். அந்த லைட்டா? எஸ். ஆ, ஓகே, ரைட். ஸோ படிக்கிறத வந்துட்டு இப்படி தான் படிக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளினாக அந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் இது இன்க்ளூட் பண்ணணும். ஐ மீன் இதை இன்ஸ்டில் பண்ணணும், அதான் உண்மை. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கே தெரியலனாலுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்குறோம் அப்படின்னாலுமே அது உங்களுக்குள்ளே நிறைய ஹேபிட்ஸ் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகும். எப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே இந்த ஷெடியூலை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சில இது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் உண்மையிலையுமே சீரியஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிம்பீங்க. வேறு ஏதாவது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏதாவது சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஊரை சுற்றலாம் அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா கூட இல்லை நமக்கு இந்த டாஸ்க் இருக்குது, இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. சொல்லுது புரியுதா? ஸோ அப்போ வந்து உங்களுக்குள்ள ஸ்ட்ரீம்லைன் ஆகும், படிப்பு அப்படின்றது ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி காட்டும் போது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, முன்னாடியே ஓகே நம்ம எழுதுகிற பேட்டர்ன் அப்படின்ட்டு என்றைக்குமே நல்லா நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மைண்டு வந்துட்டு நம்ம செய்கிறது எல்லாமே சரின்னு தான் சொல்லும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம செய்கிறது எல்லாமே மைண்டு சரின்னு சொல்லுமா ஒழிஞ்சு
சரி அப்படின்றத நம்ம நம்ம செய்ய மாட்டோம் எல்லா டைம். நம்ம எதை செஞ்சாலும் அதை சரி அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஒரு சிவப்பு சட்டை போட்டிருக்கோமா, ஓ நல்லது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். பச்சை சட்டை போட்டிருக்கோமா, அது மாதிரி தான் நம்ம நினைப்போம். வாட் எவர் இட் இஸ். தட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம செய்யறதுக்கு எல்லாமே நம்ம மைண்டு ஜஸ்டிஃபை பண்ணதுனால தான் அதை செய்ய வைக்கிது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு பைக் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு கார் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் மைண்டு வந்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அது நினச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே செய்ய வைக்கும். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் அது சரியாக அமையாது. அது வந்து எக்ஸாம் விஷயத்தில் வந்து என்னென்னா, நான் நல்லா தானே படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க, நான் நல்லா தானே படிக்கிறேன், நான் நல்லா தானே எழுதுறேன், நான் அப்படியே வந்து வர முடியல அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு விஷயத்தை கூட ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு ஒப்பீனியனை வந்து உங்களுக்குள்ளேயே கூட வச்சுருந்துருப்பீங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையனாக இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கும்னா நல்லா படிக்கலையே நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். சில பேர் படிக்க மாட்டான், ஆனால் தான் படிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பான். இது ரெண்டுமே இருக்குது, சரிங்களா? அது ரேஷியோ வந்து மாறும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, ஓகேவா? இப்படின்ற இந்த ஹைப்போக்ரட்டிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? இல்லைப்பா நீ நல்லா தான் படிக்கிற, ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற, நல்லா தான் ஆன்சர் வந்திருக்கே, ஓகேவா? ஏன்னா நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயக்கத்திலேயே இருக்காங்க. நல்ல பொட்டன்ஷியலான இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான். அதெல்லாம் விட்டோம்னா மெயின்ஸ்லாம் கிடச்சதுன்னா நல்லா பாஸ் பண்ணிடுவான், சரிங்களா? இன்டர்வியூலாம் போணுச்சுன்னா நல்லா வாயடிச்சு, சரிங்களா, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுய தயக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சுய தயக்கத்திலேயே வந்துட்டு நமக்கு தெரியுமா தெரியாதா, இதை எழுதலாமா வேணாமா, இப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எழுதும் போது அந்த தயக்கம்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு கேஷுவலாக ஏதோ நீங்கள் டெய்லி ஒரு ஒரு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுவீங்க இந்த விஷயத்த பண்ணும்போது. அவ்வளோதான் லாஜிக், சரிங்களா? அதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா? ரைட். ஸோ இதான் இதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, மறுபடியும் நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இதான் ஓகே. வேறு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் இதில் கேட்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அடுத்தது போகலாம். இருக்கும். ஸோ 1-to-1 ஃபீட்பேக்கு காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 1 வீக் நீங்கள் நல்லா டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா தான் தெரிய வரும், சரிங்களா? ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது இது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கிரிக்கெட் தெரியுமா? கிரிக்கெட்டில் அல்லது வாலிபாலில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, எனி ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதில் மல்டிபிள் விஷயங்களை நீங்கள் செய்யணும், ஏதோ ஒரு விஷயங்களை மட்டும் செய்யக்கூடாது. நான் வந்து கீப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன், அல்லது பந்து மட்டும் தான் போடுவேன், இல்லை பேட்ஸ் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, பேட்டிங் தெரியும்பா நல்லா அப்படின்னா மட்டுமே அங்கே விளையாட முடியாது. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் எனக்கு ஜாகிரஃபி மட்டும் சார் எனக்கு நல்லா வரும், மற்றதெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னீங்கனாலும் அங்கே அந்த இடத்துல வேலை இல்லை. இல்லை மற்ற எனக்கு எதுவுமே பிடிக்காது, எனக்கு ஜாகிரஃபி தான் பிடிக்கும், சயின்ஸ்னால் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே யூபிஎஸ்சி கிட்ட வேலை கிடையாது. நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வெதர் யூ வில் ஆர் நாட், சரியா? வெதர் யூ விஷ் ஆர் நாட், கண்டிப்பாக அதை படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க யூபிஎஸ்சி. அவ்வளோதான் லாஜிக். சொல்கிறது புரியுதா? அப்போது படிக்கணும்னு நினச்சிருக்கும் போது நீங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் இன்புட்டை வந்து உள்வாங்கி இருந்திருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ லிட்டரலி அதனால் ஒரு ஒரு 5 டெஸ்ட்டு நீங்கள் எழுதினா தான் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்ல முடியும், சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி கூட பாருங்கள் 20 கொஷின் எழுத வைக்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயும். ஜிஎஸ் பேப்பரில் 20 கொஷின், ஜிஎஸ் 2ல் 20 கொஷின் அப்படின்ற மாதிரி எழுத வச்சு தான் டோட்டலாக மார்க் போடுறாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டெஸ்ட் எழுதினா தான் மார்க் ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது கொடுக்க முடியும், சரிங்களா? இல்லை இதே தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு. எஸ் 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 அது நீங்கள் கஸ்டமைஸராக நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே. இல்லை அந்த மாதிரி எழுத முடியாது. ஆமாம் ஆமாம், ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டாக வந்து போகும்பொழுது அது வெரி வெல் பிளான்ட் அப்படின்றது இருக்கணும். இடையில நீங்கள் பிளான் மாற்றுறீங்க அப்படின்னா டைமிங் சேஞ்ச் ஆகும், எழுதுகிற பசங்க வந்து எழுதுகிற டைமிங் அப்படின்றது மாறும், மற்ற கிளாஸ்லாம் வந்து இதாகும். அதனால் ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்பேன் ஷெடியூல் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எவல்யூஷன் அப்படின்றத நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும்ல, புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஓகே ரைட்.